கிரிய செய்யணும்னு சொல்லி நீ தண்ணீர் ஊத்தி கொண்டே இருந்தீங்கன்னா அது 100 மடங்கு பலந்துரும். அல்லேலூயா. இல்ல அப்படின்னா கேட்டதுக்காக 30. அல்லேலூயா. வீட்டுல போய் வாசிச்சுனா 60. அல்லேலூயா. தண்ணீர் ஊற்றினா மட்டும் 100. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேரு டெய்லியும் நான் சொல்ற வார்த்தைய, அதாவது ஆண்டவர் பேசுற வார்த்தை, பலிபீடத்துல இருந்து ஆண்டவர் பேசுற வார்த்தையே நீங்க திரும்பி பாக்குறீங்க. இந்த வார்த்தை கேட்டு போறீங்க. இந்த ஒரு வாரம் முழுக்க ஒரு 6 நாள் நீங்க இருக்கிறீங்க. இந்த 6 நாள்ல இந்த வார்த்தையை எத்தனை பேர் திருப்பி பாக்குறீங்க? கை தூக்கம் வரணும். தைரியமா வார்த்தையை எடுத்து பாக்குறீங்களா? பலிபீட ஆண்டவர் இருக்கிற உண்மையை சொல்லணும். இல்லையா? நீ கை இறங்குது, கை தூக்குங்க, தைரியமா தூக்க பார்ப்போம். உண்மையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு நபர் மட்டும் தான் பாரு, கரங்களை ஆண்டவர் மையப்படுத்தும். நீதியெல்லாம் பார்க்கல, நினைக்கிறோம். பாஸ்டர் இந்த வார்த்தை எப்படியாச்சும் என்ன வார்த்தை நீ பேசுறது நான் நினைக்கிறேன்னு சொல்லி மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். சார் நினைக்கிறீங்க, ஓகே சார். டேவிட் தவிர பாஸ்டர் மக்கள் நான் கேட்ட கேள்வி படிச்சு. போன வாரத்தின் செய்தியின் தலைப்பு என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. போன வாரத்தின் செய்தி தலைப்பு பாஸ்டர் நீங்களா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி பாஸ்டர் அம்மாவா பிரசங்கம் பண்ணது யாரு? என்னமா ஜெபம் உள்ளவர் வந்த கிட்ட வந்துட்டாங்க. வெரி குட். அடுத்து கொஞ்சம் இரு. என்ன வார்த்தை? என்ன வார்த்தைங்க? ஜெயம் உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி கோஷமாயாமோ திருவாசகத்தை கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஜெபம் உள்ளவர் கப்பல். ஆமா. மத்தவங்க எல்லாம் ஏன்னா நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடலாமே, ஏன் உட்கார்ந்து நைட்டு பகல தூங்காம ஒரு தலைப்பு வச்சு ஒரு வசனத்தை வச்சு என்னால 1 மணி நேரம் இல்ல 2-5 மணி நேரம் பேசுவேன். அல்லேலூயா. அப்படி பேசிட்டு போலாமே. அல்லேலூயா. நான் அப்படி இருந்தேங்க. அல்லேலூயா. 10 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, அப்பா என்ன சொல்றாரு? ஏன்னா அவர்தான் ஒரு விடுதலையாக்குற தேவன், அவர்தான் அற்புதம் செய்த தேவன், அவர்தான் சுகமாக்குற தேவன், அவர்தான் செய்யணும். எல்லாரும் மாமிசம் வெளிப்படக்கூடாது. வழிபடத்தை ஒப்புக்கொடுத்துட்டு வருகிறோம். ஆமென். உங்க சீரியஸா புரிஞ்சு கொண்டு மனம் போட்டுங்க, வார்த்தையை கிரியை செய்யுங்க, வார்த்தை தண்ணி பச்சு டெய்லி வாசிங்க. என்ன வார்த்தை? யாரோ பேசுறது கேட்காது. நான் கேட்க வேணாம்னு சொல்லுவேன். முதல்ல உன் தகப்பன் கொடுத்த வார்த்தை, உன் வீட்டு சாப்பாடு உடம்புக்கு ஆரோக்கியம். யாரோ கொடுக்குற பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா.